அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஐ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ல கிட்டத்தட்ட 4 கிளாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த 4 கிளாஸுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்னா என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டோட ஜெனிசிஸ் என்ன? அந்த மாதிரி பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, டெஃபினேஷன்ஸ். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன்ஸ் பிரிலிமினரி மொத்தம் 12 சாப்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 101 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுல அந்த ப்ரிலிமினரி அப்படின்ற இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். செக்ஷன் 3ல டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன்ஸை பத்தி தெளிவா நம்ம வந்து பார்த்தோம். எல்லா டெஃபினேஷன், ஏன்னா டெஃபினேஷன்ஸ் படிச்சாதான் நம்ம அந்த ஆக்டை பத்தின புரிதல் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை ஃபுல்லா பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து செக்ஷன் 4. செக்ஷன் 4ல இருந்து 101. செக்ஷன் 4ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. இவங்க தான் இனிமேல் ஃபுட் லாவை கிரியேட் பண்ண போறாங்க. ஃபுட் லால எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதை பண்ணக்கூடிய பாடி எது, அது ஸ்டாட்யூட்டரி பாடியா அப்படின்ற மாதிரி அந்த செக்ஷன் 4ல ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த செக்ஷன் 4ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணனாவே எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் நம்மளுடைய பைபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். 2006 எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டுக்கு அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ ரெகுலேஷன்ஸ், அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐனா என்ன, இததான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே திரும்ப 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 சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அதுக்கப்புறம் தான் அதர் ரெலவென்ட் பாடிஸ், அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த இது வரும். இன்னும் சில இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. அதன் பிறகு எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து வந்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எஃப்எஸ்எஸ்ஐ இதோட விரிவாக்கம் கேட்பாங்க. சாப்டர் 2. இப்போ நம்ம சாப்டர் 1 முடிச்சிட்டோம். அடுத்து சாப்டர் 2க்குள்ள போறோம். சாப்டர் 2 எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்ற விரிவாக்கத்தை கேட்பாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ஒரு அமைப்பு. இது ஒரு அமைப்புனா இது என்ன மாதிரி? இப்போ அமைப்புலயே நிறைய வகைகள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே அந்த பாடிஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்து மூலயமா உருவாக்கக்கூடியது ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், சட்டப்பூர்வ அமைப்பு. அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அடுத்து வந்து குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், டெம்பரரி பாடிஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த எஃப்எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல செக்ஷன் 4ல இதை உருவாக்குறாங்க. இது கான்ஸ்டிடியூஷன்லாம் இருக்காது. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பாடி இருக்கு? உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அதுலயே கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி. அதுக்கு ஒரு இது போட்டு இது பண்றாங்க. சில அமைப்புகள் கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன். பினான்ஸ் கமிஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அதுக்குன்னு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு செக்ஷனே இருக்கு. செக்ஷன் 324 அப்படின்ற இதுல வந்து எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற செக்ஷன்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா இது சட்டம் போட்டு அது மூலயமா உருவாக்கப்பட்டிருக்கனால இது சட்டப்பூர்வ அமைப்பு. எஃப்எஸ்எஸ்ஐ இஸ் ஏ ஸ்டாட்யூட்டரி பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? எஃப்எஸ்எஸ்ஐ விரிவாக்கம் கேட்பாங்க. விரிவாக்கம் எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்றதுக்கான விரிவாக்கம் கேட்கலாம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? செக்ஷன் 4 என்ன சொல்றாங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட லோகோ கேட்பாங்க. இந்த லோகோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், கிரீன் லீஃப், அதோட இந்த லெட்டர்ஸ் இந்த இதுல இருக்கும். ஓகேங்களா? மேல இந்த போட்டோல காமிச்சிருக்கிற மாதிரி. சரிங்களா? அதோடைய இப்போ லோகோ அப்படின்றத தாண்டி அதோடைய ஸ்லோகன் கேட்பாங்க. இன்ஸ்பைரிங் ட்ரஸ்ட், அஷ்யூரிங் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். முன்னாடி பார்த்தோம்ல 8 சில இதுல 9 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கான்ட்ரடிக்டான கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு 8 லெஜிஸ்லேஷனை கம்பேக்ட் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் வருது. அந்த 8 லெஜிஸ்லேஷனும் வெவ்வேறு பாடிஸ்ல இருக்கு, வெவ்வேறு மினிஸ்ட்ரிஸ் கீழே வருது, வெவ்வேறு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதை தான் கிளப் பண்ணி ஒரே இது எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க.
இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் எஃப்எஸ்எஸ்ஐ அத்தாரிட்டி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை நிர்மாணிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஒரே மினிஸ்ட்ரி, ஒரே லா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். ஒன் நேஷன் ஒன் லா. இந்தியா முழுமைக்கும் ஒரே ஃபுட் லா தான். எந்த கான்ட்ரடிக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னா இந்த 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 பிரச்சனைகள்லாம் களையறத அதை கொண்டு வந்தாங்க. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சார்? 2006ல எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் வந்திருந்தாலும் இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 5th செப்டம்பர் 2008. எஃப்எஸ்எஸ்ஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஃப்டிஏ பவன், கோட்லா ரோட், நியூ டெல்லி. ஓகேங்களா? இதே மாதிரியே எஃப்எஸ்எஸ்ஐ வேற இடத்துல இந்தியால எந்த பிளேஸ்ல வேணா இது பண்ணலாம். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? 5 ரீஜனல் ஆபீசஸ் இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்குன்னா நார்தர்ன் ரீஜியன்ல நியூ டெல்லியிலயும், வெஸ்டர்ன் ரீஜியன்ல மும்பைலயும், ஈஸ்டர்ன் ரீஜியன்ல கொல்கத்தாலையும், சதர்ன் ரீஜியன்ல சென்னையும். சதர்ன்ல சென்னையில மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம டிஎன்எம்ஆர்பில கேட்கலாங்க, சதர் ரீஜியன்ல எங்க எஃப்எஸ்எஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, எஃப்எஸ்எஸ்சியோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல கவுகாத்திலேயே இருக்கு. இப்போ நீங்க எதையோ மேப்பிங் பண்ணிக்கணும். வெஸ்டர்ன் ரீஜன்னா அரேபியன் சி பக்கத்துல இருக்கு. அரேபியன் சி பக்கத்துல எது பெரிய சிட்டி? மும்பை. சதர்ன் ரீஜன்ல எது பெரிய சிட்டி? சென்னை. அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் ரீஜன்னா நாங்க பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல போனோம். ஈஸ்டர்ன் ரீஜன்ல எது பெரிய விஷயம், பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா கொல்கத்தா. நார்தர்ன் ரீஜன்ல ஆப்வியஸ்லி நியூ டெல்லி. நார்த்ல நியூ டெல்லி தான், டெல்லி தான் நம்மளுடைய தலைமையகம். அதனால டெல்லி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீஜனல் ஆபீஸ் 5 இருக்கு. சப் ரீஜனல் ஆபீஸ் எத்தனை சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 3. இதை கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம். சப் ரீஜனல் ஆபீஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு, லக்னோல இருக்கு, இன்னொரு விஷயம் கவுகாத்திலயும் இருக்கு. இந்த 3 இடத்துலயுமே சப் ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. ரீஜனல் ஆபீஸ் 5 பிளேசஸ்ல இருக்கு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ரீஜனல் ஆபீஸ பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் கொண்டு வந்தப்ப யாரு அப்போ ஹெல்த் மினிஸ்டரா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹெல்த் மினிஸ்டரா இருந்தது வந்து அன்புமணி ராமதாஸ். சில விஷயங்களை நான் பிபிடியில போட்டிருப்பேன், முக்கியமான விஷயத்த. சில விஷயத்துல வாயாளி சொல்லுவேன். நம்ம சொல்லும் போது அதையும் நீங்க வந்து இது பண்ணோம். அப்போ யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா மன்மோகன் சிங். 2006 to 11ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தது. ஹெல்த் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா அன்புமணி ராமதாஸ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து இந்த ஜேர்னி எப்படி எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டுக்கு ஒரு ஜெனிசிஸ் இருக்கோ, எஃப்எஸ்எஸ்ஏக்கு ஒரு ஜெனிசிஸ் இருக்கு. ஜெனிசிஸ்னா அதோடய கடந்து வந்த பாதைகள். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரீவியஸ்லி நான் சொல்லிட்டேன், 1960ல தான் 16ல தான் அந்த இதுல பாத்தீங்கன்னா 1916ல தான் ஒரு ஃபுட் லா அப்படின்றது வேணுன்ற கான்செப்டே உருவாகுது. ஏன்னா நிறைய அடல்ட்ரேஷன் வருது, கலப்பட உணவுகள் வருது, அதை நம்ம வந்து தடுக்கணும். நம்ம இந்தியா வந்து அப்ப சுதந்திரம் அடையில, ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லெஜிஸ்லேஷன் உருவாக்கணுன்ற ஒரு ஐடியா பான் ஆகுது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முடிவு பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் நோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன், ஃபர்ஸ்ட் வந்த சட்டம். எது வந்து நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா 1954ல. அதான் எல்லாத்துக்கும் முன்னோடி, இருக்கிற எல்லா லெஜிஸ்லேஷனுக்கும் முன்னோடி என்ன? பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன். அந்த பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷனை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்ல மாட்டோம் நம்ம எஃப்எஸ்ஓவை. இப்போ எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் வந்த உடனே என்ன விஷயம் மாறுச்சுன்னா அடல்ட்ரேஷனை மட்டும் நம்ம இது பண்றது இல்ல, அடல்ட்ரேஷனை மட்டும் பாக்குறது ஒரு ஃபுட் சேஃப்டியோட நோக்கம் இல்ல. சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கணும், பாதுகாப்பான உணவு கொடுக்கணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கணும், ஹோல்சம் ஃபுட் கொடுக்கணும். மொத்த ஒரு சரிவிகித உணவை கொடுக்கணும், எல்லா சத்துக்களும் அதுல இருக்க அடங்கிய உணவை கொடுக்கணும் அப்படின்றதுதான் எஃப்எஸ்எஸ்சியோட மேண்டேட்டாவே ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் எப்ப பண்றாங்கன்னா 1954 பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன். அதுக்கப்புறம் திருப்பி இது பண்றாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட்னு ஒரு 1998ல வந்துச்சு. அடுத்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடுறாங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில போட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. ஒரே ஒரு லா கொண்டு வரணும், யூனிஃபைடு லா கொண்டு வரணும் அப்படின்ற அந்த சஜஷன்ஸ் எல்லாம் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில 2004ல வைக்கிறாங்க. 2005ல எஃப்எஸ்எஸ்ஏ அதோட பில் வருது. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் வரல, எஃப்எஸ்எஸ் பில் வருது, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பில் வருது. அது வந்து 2006 23rd ஆகஸ்ட் 2006ல பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போறாரு. அப்ப நோட்டிஃபைடு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் நோட்டிஃபைடு ஆன் அப்படின்னு கேட்டா 23rd ஆகஸ்ட் 2006. ஓகேங்களா? எனாக்டட் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதான். கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 24th ஆகஸ்ட் 2006. எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்டெகிரேட்டட் ஃபுட் லா எனாக்டட். இன்டெகிரேட்டட் ஃபுட் லானா எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷனா பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். தென் 2008 5th செப்டம்பர் 2008ல institutional framework created. FSSAI set up apex regulatory body for safe and wholesome food, scientific committee, 8 scientific panels for scientific based standards. Previously சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்மூடித்தனமா வைக்கிறது. ஒரு ஃபுட்னு இருக்குன்னா அந்த ஃபுட்டுக்கு சயின்டிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கிறாங்க, சயின்டிபிக் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க.
கண்மூடித்தனமா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை பிக்ஸ் பண்றது இல்ல. அதை யார் இது பண்றா? சயின்டிபிக் கமிட்டி, சயின்டிபிக் பேனல், இது எல்லாத்தையுமே பின்னாடி வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு 8 சயின்டிபிக் பேனல்ஸ் இருந்துச்சு அப்படின்றத இந்த இந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி சயின்டிபிக் கமிட்டினா என்ன, சயின்டிபிக் பேனல்னா என்ன, யார் யார் இருப்பா, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் எப்ப கிரியேட் ஆகுது? 2008 5th செப்டம்பர். பின்னாடி நம்ம அந்த ஸ்லைட்ல போட்டிருக்கோம்ல 5th செப்டம்பர் 2008ல தான் எஃப்எஸ்எஸ்ஐ செட்டப் பண்றாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனா கிரியேட் பண்றாங்க. இன்டெகிரேட்டட் லா உருவாக்குறாங்க 24th ஆகஸ்ட் 2006ல. அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கா கொண்டு வராங்க. இன்ஸ்டிடியூஷன் ஒரு கிரியேட் பண்றாங்க. அடுத்து வந்து ஆபரேஷனலைசிங் த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்டெகிரேட்டட் ஃபுட் லா எப்போ உருவாக்குனாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் எப்போ உருவாக்குனாங்க, அதே மாதிரி ஆபரேஷனலைசிங் த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன் இது எல்லாமே எப்ப ஆபரேஷனலைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா 2011. 2011ல ஆபரேஷனலைஸ் ஆயிடுச்சு. ஆனா 2011லயே எல்லா ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா கிடையாது. 6 கீ ரெகுலேஷன் கொண்டு வராங்க 2011ல. ரூல்ஸும் 2011 தான் வருது, ரெகுலேஷன் வருது. ரெகுலேஷன்ல முக்கியமான 6 ரெகுலேஷன் நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஃபுட் லாவை கொண்டு வரதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஆக்ட்ங்கிறது முக்கியமான பேசிக் திங். ஆக்ட்ல இருந்து ரூல்ஸ், அந்த ஆக்ட்ல இருக்கிற விஷயங்களை சில விஷயங்களை எலாபரேட் பண்ணி கொடுக்கறது ரூல்ஸ். ரெகுலேஷன்னா டைம் டு டைம் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை ஆக்ட்ல கொண்டு வரணுங்கிறதுனால ரெகுலேஷன்ஸ் உருவாக்குவாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் 6 key regulations notified 2011. mandatory license for the food business operator. எப்பல இருந்து mandatory license உருவாக்குனாங்க, எல்லா ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் எப்ப mandatory license கொண்டு வந்தாங்க அப்படின்னு இயரை கேட்டா 2011ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அடுத்து வந்து ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம், FICS. ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் விரிவாக்கத்தை கேட்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். இம்போர்ட் ஆகிற பொருளுக்கும் அவங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன், அத்தரைஸ்ட் ஆபீசர் அப்படிங்கறதான். அது வந்து ஃபுட் சேஃப்டி ஆபீசர்னு சொல்ல மாட்டாங்க. போர்ட்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அத்தரைஸ்ட் ஆபீசர். அவங்களும் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் தான், ஆனா அவங்கள அத்தரைஸ் பண்ணி ஒரு பொருள் அத்தரைஸ் பண்ணி இந்தியாக்குள்ளார வரணுங்கிறதுனால அத்தரைஸ்ட் ஆபீசர்னு சொல்லுவாங்க. அது எந்த சிஸ்டத்தை வச்சிருக்காங்கன்னா FICS, ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. அடுத்து வந்து 2012ல பில்டிங் கிரெடிபிலிட்டி. பில்டிங் கிரெடிபிலிட்டினா என்ன, ஒரு வேர்டு முக்கியம். பில்டிங் கிரெடிபிலிட்டினா நீங்க வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க ஃபுட் சேஃப்டி ஆபீசர். ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அந்த சாம்பிளை பார்த்தே அது வந்து அன்சேஃப், தரமற்ற பொருள்னோ, தப்பு குறியீடு மிஸ்பிராண்டனோ, சப்ஸ்டாண்டர்ட் தரம் குறைவான பொருள்னோ நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு லேப் செட்டப் வேணும். முன்னாடியே சொல்லிட்டேன், செக்ஷன் 43ல எல்லா லேபுக்கும், ஃபுட் லேப் எல்லாத்துக்கும் அக்ரிடேஷன் கொடுக்குற அமைப்பு எது அப்படின்னா நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கலிபிரேஷன் லெபார்டரி அப்படின்னு சொல்லிட்டேன். NABL, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் NABL அக்ரிடேட்டட் லெபார்டரிஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட் செட்டிங். எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மேட்ல ஃபுட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்றதுக்கு ஃபுட் லேப் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபுட் லேப் என்ன பண்ணணும், NABL அக்ரிடேஷன் வாங்கியிருக்கணும். NABL அக்ரிடேஷன் வாங்கி கிரெடிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றது கொண்டு வந்து 2012ல. அடுத்து என்ஹான்சிங் விசிபிலிட்டி. என்ஹான்சிங் விசிபிலிட்டினா என்னத்தை விசிபிளா பார்ப்போம், லேபிள விசிபிளா பார்ப்போம். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு, பேக்கேஜ்டு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குன்னா அதுல வந்து FSSAI லோகோ இருக்கணும். முன்னாடியே பார்த்தா FSSAI அந்த கிரீன் ப்ளூ கலர்ல மேல ஆரஞ்சு கலர் கோடு போட்டு கிரீன் லீஃப் முன்னாடி இதுல காட்டியிருந்தோம்ல, அந்த FSSAI லோகோ இருக்கணும், லைசன்ஸ் நம்பர் இருக்கணும். அதுல பேக்கேஜ் டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, இந்த மாதிரி லேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு லேபிள் செக்சரை வந்து உருவாக்குறாங்க. இது எப்போ உருவாக்குறாங்கன்னா 7th June 2013ல இருந்து லேபிளிங், எல்லா பேக்கேஜ் ஃபுட்டுக்கும் லேபிளிங் வந்து மஸ்ட் அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து adopted a collaborative multi-stakeholder approach. Collaborative multi-stakeholder approach அப்படின்றது வராங்க. Enabling for self-compliance by food business through post-act training. Self-compliance, post-act training இதெல்லாம் புதுசான என்ன, இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. செல்ஃப் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டரை நீங்க வந்து என்போர்ஸ் பண்ணி அவனை வந்து வழிக்கு கொண்டு வரதை விட, ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்னா கடைக்காரங்க, என்போர்ஸ் பண்ணி அவங்களை வழி கொண்டு வரதை விட அவங்களே எஜுகேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாவே ட்ரைனிங் வைப்பாங்க. போஸ்டாக் அப்படின்ற ட்ரைனிங் என்னன்னா பேசிக்கான சில விஷயங்களை சொல்லி தருவாங்க. ஃபுட் சேஃப்டியை பத்தி எல்லாரும் ஹெட் கேப் போடணும், ஏப்ரான் போடணும், அது வந்து முகக்கவசம் அணியணும், நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கணும், டாய்லெட்ஸ் எல்லாம் ஹைஜீனா இருக்கணும், நம்மளுடைய உடம்புல வியர் பண்ணிருக்க கிளாத் ஹைஜீனா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இல்லாம இருக்கணும். எப்படி வந்து ஒரு கிச்சனை வந்து கிளீன் பண்றது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அதுல வந்து எப்படி ஃபுட் ஐட்டம்ஸை அடுக்கி வைக்கிறது, அதே மாதிரி நான்வெஜ் ஃபுட்டை எந்த இடத்துல வைப்பீங்க, வெஜ் ஃபுட்டை எந்த இடத்துல வைப்பீங்க, நான் ஃபுட் ஐட்டத்தை எங்க வைப்பீங்க, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை இந்த போஸ்ட் ஆக்ட் ட்ரைனிங்ல தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, செக்ஷன் 44ல
அதே மாதிரி தேர்ட் பார்ட்டில இருந்து வருவாங்க. அவங்க இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ட்ரெய்னிங்க குடுப்பாங்க. எவ்வளவு ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர் இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த ட்ரெய்னிங்க குடுத்து, அவங்கள நாலேட்ஜபிள் ஆக்குறாங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்க. லைசென்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியே, அந்த ஃபுட் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்த, அறிவ வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அத வந்து எது மூலியமா குடுக்குறாங்க? போஸ்ட் டாக் ட்ரெய்னிங் மூலியமா குடுக்குறாங்க. அடாப்டிவ் கொலாபரேட்டிவ் மல்டி ஸ்டாக் ஹோல்டர் அப்ரோச் அப்படின்ற அதனால தான் அதுக்கு வந்து எப்ப இது ஆரம்பிக்குது? போஸ்ட் டாக் அப்படின்ற கான்செப்ட் அப்புறம் 2016ல ஆரம்பிக்குது. போஸ்ட் டாக்கோட விரிவாக்கம் என்ன சார்? ஞாபகம் மட்டும் வச்சுங்க. ஃபுட் சேஃப்டி ட்ரெய்னிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம். போஸ்ட் டாக் ஃபுட் சேஃப்டி ட்ரெய்னிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ். போஸ்ட் டாக் அப்படின்னு பேரு. அது வந்து ஒரு ட்ரெய்னிங் இது. அதுல பேசிக் இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய மல்டி லெவல் ட்ரெய்னிங்லாம் அதுல கொடுப்பாங்க. அடுத்து வந்து மார்க்கெட்டிங் 10 இயர்ஸ் 2006ல கொண்டு வராங்க. 10 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் 2016ல கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட். ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டுக்கான ரெகுலேஷன் எப்போ வருது அப்படின்னு சொல்லி சொன்னா 2018. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டுக்கு பிளஸ் எஃப் நீங்க பாத்தீங்கன்னா உப்பு, எண்ணெய், மில்க், நம்ம அரசு உப்பெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா பிளஸ் எஃப் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். ஃபோர்ட்டிஃபைடு செறிவூட்டப்பட்ட அரிசி, செறிவூட்டப்பட்ட எண்ணெய், செறிவூட்டப்பட்ட பால், இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட உணவுகள்ல நம்ம செறிவூட்டப்பட்ட உப்பு, அந்த பிளஸ் எஃப்ன்ற சிம்பிள் இருக்கும். அதுக்கு பேர் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்னு பேரு. ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டு கீழே சம்பூர்ண போஷன் ஸ்வஸ்ட் ஜீவன் அப்படின்ற வேர்டு இருக்கும். அந்த வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபோர்ட்டிஃபைடு இதுக்கான பிளஸ் எஃப் லோகோவை எப்போ உருவாக்குறாங்கன்னா 2016ல உருவாக்குறாங்க. அதுக்கு கீழே இன்னொரு விஷயம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரிசோர்ஸ் சென்டர், எஃப்எஃப்ஆர்சி. இது கூட ஸ்டாண்ட் ஃபார்ஸ்னு கேட்கலாம். இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ரிவேஷன்லயே, அக்ரானிம்லயே. ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம், அதற்கு அடுத்து போஸ்டாக், என்ஏபிஎல் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எஃப்எஸ்எஸ்ஐயோட விரிவாக்கம் பார்த்திருக்கிறோம். போஸ்டாக்கோட விரிவாக்கம் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்து என்னன்னா எஃப்எஃப்ஆர்சி, ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரிசோர்ஸ் சென்டர். அப்போ பார்க்கும்போது நம்ம படிச்சுக்கணும். எஃப்எஃப்ஆர்சி அப்படின்ற இதோட விரிவாக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2016ல கொண்டு வராங்க. அடுத்து என்ன? இதெல்லாம் இப்போ வரைக்கும் கரண்ட் இது வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். 2017ல என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி, கன்சிஸ்டன்சி, ப்ரிடிக்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி என்ன, கன்சிஸ்டன்சி என்ன, ப்ரிடிக்டபிலிட்டினா என்னன்னா, இப்ப எல்லாத்துக்கும் இப்ப நீங்க ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சாம்பிள் எடுத்த இடத்துல இருந்து அதோட எண்டு ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு கிளப்புக்குள்ளார கொண்டு வரணும். ஒரே கிளப்ல அதோட தகவல் இருக்கணும். அந்த சாம்பிள் பாதுகாப்பற்ற உணவுனா உடனே வந்துச்சுன்னா, அந்த பாதுகாப்பற்ற உணவு ஃபுட் ரீகால்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இப்ப இந்த பேட்ச் நம்பர்ல இருக்கிற உணவு பாதுகாப்பற்றதா இருக்கே, அதை என்ன பண்ணணும்? இருக்கிற எந்தெந்த இடத்துல கடைகளுக்கு போயிருக்கோ, மேனுஃபேக்சரர்கிட்ட சொல்லி அதை ரீகால் பண்ணணும். அப்ப ரீகால் பண்ணணும்னா என்ன இருக்கணும்? ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் இருக்கணும். அந்த லெபார்டரிக்குன்னு ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் இருந்தா தான் அந்த லெபார்டரிக்குள்ளார லெபார்டரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணி அது மூலயமா ஃபுட் ரீகால பண்ண முடியும். இப்ப அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க. இன்ஃபோல் நெட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க. இது வந்து ஐடி பேஸ்டு லெபார்டரி. அதை எப்போ உருவாக்குனா 2017. இதெல்லாம் பின்னாடி நம்ம எல்லா வகுப்புலயும் ஒரு ஒரு விஷயத்தையும் டீடைல்டா பார்ப்போம். யூனிஃபார்ம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சாம்பிளிங் ஐடி பிளாட்ஃபார்ம். இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஐடி பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க. சாம்பிளிங் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடி பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க. அதை எப்ப கன்சிஸ்டன்சி உருவாகும், எப்ப டிரான்ஸ்பரன்சி உருவாகும், எல்லா விஷயத்தையும் மேன் அண்ட் மேன் ஒரு விஷயத்த பண்ணாம எல்லாமே இன்டர்நெட் மூலயமாவும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமாவும். ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல சில சிம்பத்திஸ் இருக்கும், சில எரர்ஸ் வரும். அவங்க வந்து எத்திக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். பட் ஆனா நம்மளுடைய ஐடி இன்டர்நெட் வந்து அந்த மாதிரியான எத்திக்கல் பேஸ்டு இதை வந்து பண்ணாது. இன்டர்நெட்டுக்கு என்ன தெரியும்? தகவல் கரெக்டா இருந்தா அது அப்ளிகேஷன் இது பண்ண முடியும். அதனாலதான் எல்லா விஷயத்தையும் இப்ப இன்டர்நெட்ல ஏத்துறாங்க. ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வராங்கன்னா இதான் காரணம். டிரான்ஸ்பரன்சிக்காக தான். இப்ப எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரன்சி ஐடி பேஸ்ல கொண்டு வராங்க. இன்டகிரேட்டட் லேப் நெட்வொர்க்கை கொண்டு வராங்க. இன்டகிரேட்டட் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் நெட்வொர்க்கை கொண்டு வராங்க. தேர்ட் பார்ட்டி ஆடிட்டை இனிஷியேட் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி ஆடிட்டை இனிஷியேட் பண்ணி செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? 2017ல. அடுத்து 2018ல பிகினிங் பிரிங்கிங் த விஷன் அலைவ், ஒன் நேஷன் ஒன் ஃபுட் லா. இப்பதான் ஒன் நேஷன் ஒன் ஃபுட் லாங்கிற இது வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷனே கிரியேட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு ஒன் நேஷன் ஒன் ஃபுட் லாங்கிறது இப்போ ஒரு ஒரு தாட்டா இருந்தது, இப்போ விஷனா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அதுல இருக்கிற சில இது வந்து ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் இன்டராக்டிவ் ஏஐ பவர் சேட் போர்டு என்ன? இந்த இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுட் குரு, ஃபுட் பண்டா, ஏஐ ஜென்ரேட்டட் சேட்பாட். சேட்பாட் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க இந்த இதுல இருந்து. அதே மாதிரி நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்டரி அப்படின்ற உருவாக்குறாங்க. என்ஏபிஎல் லெபார்டரிங்கிறது வேற, நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்டரி. என்ஆர்எல் அப்படின்றதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. அடுத்த அப்ரிவேஷன் என்ஆர்எலோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபுட் லெபார்டரி எங்க உருவாக்குறாங்கன்னா காசியாபாத். காசியாபாத்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபுட் லெபார்டரி உருவாக்குறாங்க. நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்டரி என்ஆர்எல் அப்படின்றதையும் 2018ல தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? நேஷன் வைடு ஏஐ பவர் சேட்பாட் என்ன இருக்கு அப்படின்னா ஃபுட் குரு அண்ட் ஃபுட் ஃபண்டா.
இப்போ இது எல்லாமே ஜெனிசிஸ். A narrow focus on preventing adulteration to ensuring safe and wholesome food for all. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் வரும்போது அடல்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் தான் ஃபுட் சேஃப்டி நினைச்சிட்டு இருந்ததை விட்டுட்டு சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் கொடுக்கறது தான் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட கடமை, ஒரு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டோட கடமை அப்படின்றத உணர்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ஹிஸ்டரியை தாண்டி இப்படி வந்திருக்கு. அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்டோட விஷன் என்ன? டு கிரியேட் ஃபுட் சேஃப்டி ரெகுலேட்டரி அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் பில்ட் ஆன் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் விச் என்கரேஜஸ் செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸை என்கரேஜ் பண்ணோம். போஸ்ட் ஆக்ட் ட்ரைனிங் மூலமா செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸை என்கரேஜ் பண்ணோம். நீ போய் அவனை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவனே செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வைக்கணும். தானா உணர்ந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு யாராவது ஒருத்தங்க பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எனேபிள்ஸ் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் டு செக்யூர் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் எவ்ரி சிட்டிசன். இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங், அவனுக்கே அதோட அறிவு தெரியணும். இப்ப நம்ம ஒரு காருக்கு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கார் ஓட்ட தெரியணும். ஆனா ஃபுட் பிசினஸ் யார் வேணா இந்தியாவில ஓப்பன் பண்ணலாம். ஆனா இந்தியாவில ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஃபுட் சேஃப்டியை பத்தின பேசிக் லெவல் அறிவு இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் போஸ்ட் ஆக்ட் ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்றாங்க. அப்போ என்ன ஆகணும்? செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸை உருவாக்கணும், அதே மாதிரி அவங்களோட இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங்கை உருவாக்கணும். ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் எல்லாரும் சேர்ந்து தான். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபுட் சேஃப்டி இஸ் நாட் an individual thing. Food safety is an everyone. Food safety is everyone's responsibility. Everyone's responsibility. எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஒரு என்போர்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, லா இருக்குங்கனாலே அந்த லா வந்து சக்சஸ் ஆயிடாது. எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதுல பங்கு பெறணும். சரிங்களா? இப்ப யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கா? ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன்ஸ் இந்த ஆக்ட்லயே வரமாட்டாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஃபார்மர்ஸ் தாண்டி ப்ரொடியூசரு, மேனுஃபேக்சர் இல்லாம ரீபேக்கர், அதை வாங்கி ரீபேக் பண்ணலாம். அடுத்து வந்து என்னங்க, ரீட்டைலரு, ஹோல்சேலரு, கன்சியூமர், ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர், கடைக்காரங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அது இல்லாம எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டேக் ஹோல்டர் தான். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கூடையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். மிஷன் என்ன? விஷன் வந்து இது. மிஷன் என்ன? இப்போதைக்கு கரண்ட் மிஷன் என்ன? டு அச்சீவ் எக்ஸலன்ஸ் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மாடர்ன் சைஸ் டு ரெகுலேட் த ஃபுட் செக்டார் இன் எ ரெஸ்பெக்டிவ் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மேனர். கரண்ட் மாடர்ன் சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு பழைய காலத்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு? நிறைய ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்றாங்க, நிறைய பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்றாங்க. அதை தயாரிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ், பெஸ்டிசைட் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இப்ப கரண்ட் மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். சயின்ஸ் பேஸ்ல ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். கண்மூடித்தனமா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாலை செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பால்ல என்ன இருக்கு? பால்ல எவ்வளவு ஃபேட் இருக்கு, பால்ல எவ்வளவு எஸ்என்எஃப் இருக்கு, பால்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, இந்த மாதிரி தானே ஃபிக்ஸ் பண்ணணும். பால்ல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்ற தண்ணி ஒரு இதுதான். ஆனா சயின்டிபிக்கா இருக்கணும் அப்படின்றாங்க. பிஹெச் இருக்கு, எவ்வளவு இசி இருக்கு, எவ்வளவு டிடிஎஸ் இருக்கு, இது எல்லாமே எஃபிஷியன்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்பதான் அது வந்து இருக்கும். ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குதா, டாக்ஸின்ஸ் ஏதாவது இருக்குதா, அப்ளோடாக்சின் எம் அப்படிங்கிறது பால்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சயின்டிபிக்கான விஷயங்களா இருக்கணும். ஃபுட் செக்டாரை ரெஸ்பான்சிவா ஆகணும், எஃபிஷியன்டா ஆகணும், எஃபெக்டிவ் மேனரா ஆகணும் அப்படின்றதுதான் மிஷனா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ல கீழே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி எஃப்எஸ்எஸ்ஐங்கிறது மேண்டேட்டரி ஆயிடுச்சு. எப்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு? 2011 இருந்து எவ்ரி ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர் ஷுட் ஆப்ட் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கிட்டு 2013 இருந்து எல்லா பேக்கேஜ் ஃபுட்லயும் லேபிள் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர் கடை வச்சா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்காம இருக்கலாமா? கிடையாது, மேண்டேட்டரி. இதுலயே வாலண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. பிஐஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற பிஐஎஸ். ஐஎஸ்ஓ அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு, பிஏஎஸ்னு ஒன்று இருக்கு, அக்மார்க் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் அக்மார்க்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட்னா என்ன? தரம். இந்த அக்மார்க் ஸ்டாண்டர்ட் தான் நல்ல தரமான பொருள் அப்படின்னு நம்ம வந்து நம்பி வாங்கலாம். பிஏஎஸ், இப்போ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் நீங்க பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஐஎஸ்ஐ அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கும். ஐஎஸ்ஐ முத்திரை இரும்புல கூட இருக்கும். அந்த ஐஎஸ்ஐ முத்திரை இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன, அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். அதை வந்து பிஏஎஸ் கொடுப்பாங்க. ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பிஏஎஸ் கொடுப்பாங்க. டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ங்கிறது டிஎம்ஐயோட விரிவாக்கம். அது வந்து இந்த ரெண்டும் வந்து வாலண்டரி ஸ்டாண்டர்ட். பிஏஎஸ், டிஎம்ஐ இது ரெண்டுமே வாலண்டரி ஸ்டாண்டர்ட். டிஎம்ஐ வந்து அக்மார்க் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல கொடுப்பாங்க. பிஏஎஸ் வந்து இரும்பு, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், அதே மாதிரி இன்ஃபேன்ட் ஃபுட்ஸ் எல்லாத்துலயுமே பிஏஎஸ் ஸ்டாண்டர்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாலிசி என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். என்போர்ஸ்மெண்ட் யாரு? சென்ட்ரல்ல ஃபுட் அத்தாரிட்டி, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ல
ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுல கமிஷனர் இருப்பாரு ஒரு ஸ்டேட்டுக்கு. அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் இருப்பாரு. அப்புறம் பிளாக் வைஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாரு. ஃபுட் அனலிஸ்ட் இருப்பாங்க. இதான் உங்களோட இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். எஃப்எஸ்எஸ்ஐங்கிறது மேண்டேட்டரி ஸ்டாண்டர்டு. டிஎம்ஐங்கிறது வாலண்டரி ஸ்டாண்டர்டு. டிஎம்ஐ அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் கொடுக்கக்கூடிய அக்மார்க். தேன்ல கூட அக்மார்க் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகேங்களா? நிறைய இதுல தேன்ல பாத்தீங்கன்னா அக்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மெயின் ரோல் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டியோட ரோல் தான் என்ன சார்? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டியை உருவாக்கிட்டாங்க. அவங்களுடைய பணி என்ன? ப்ரீவியஸ்லி எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டுக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னோம். சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்டை உருவாக்கணும், சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை உருவாக்கணும், மேனுஃபேக்சரர், ஸ்டோரேஜ், ரீட்டைலர் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டியோட ரோல் என்ன அப்படின்னா, டு ரெகுலேட் அண்ட் மானிட்டர் மேனுஃபேக்சரர், ப்ராசஸ், டிஸ்ட்ரிபியூஷன், சேல், இம்போர்ட் ஆஃப் ஃபுட் while ensuring safe and wholesome food to the consumer. The Act lays down following main function for discharge by the authority. Regulate and monitor. யாரை மானிட்டர் பண்ணுவாங்க? எப்படியும் அந்த ஃபுட் செக்டார்ல இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர் தானே மானிட்டர் பண்ணுவாங்க. யார் யார் இருக்கா? மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஃபுட் சேஃப்டி அந்த செயின்ல வருவாங்க. மேனுஃபேக்சரர், ப்ராசஸர், டிஸ்ட்ரிபியூட்டர், சேல், இம்போர்ட் இது பண்றது ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று சொல்றோம். இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மானிட்டர், ரெகுலேட் பண்ணி சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் கிடைக்கிறதுக்கு அத்தரைஸ்ட் பண்ணணும் கன்சியூமருக்கு. அடுத்து வந்து பிரிஸ்கிரைபிங் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்லைன்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே இப்போ கன்சியூமர்ஸ் கூட யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ண சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும், சயின்ஸ் பேஸ்ட் கைடன்ஸா இருக்கணும். நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஒரு சில்லிங், இப்போ நீங்க புளித்த தயிரை வந்து 4°C வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரிட்ஜ்ல. ஏன் 4°C வைக்கணும்? என்ன காரணத்துக்காக 4°C வைக்கணும்? இப்போ வந்து இறைச்சி அந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸை -18°C வைக்கணும். என்ன காரணத்துக்காக வைக்கணும்? இந்த இறைச்சியில வந்து சால்மோனல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா உருவாகுது. அந்த சால்மோனல்லா பாக்டீரியா -18°C உயிர் வாழாது. அந்த காரணத்தினால -18°C வைங்க. சும்மா கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைங்க, சில்லர்ல வைங்கன்னு சொல்லல. ஒரு விஷயத்தையும் ஒரு கைட்லைன்ஸ்க்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, சயின்டிபிக் கைட்லைன்ஸ் இருக்கு. அதை கொண்டு வரது யாரு? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க, ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஸ்பெசிபிக் லிமிட்ஸ் ஃபார் அடிட்டிவ்ஸ், கண்டாமினன்ட், பெஸ்டிசைட், வெட்டனரி ட்ரக் ரெசிடியூஸ், ஹெவி மெட்டல்ஸ், ப்ராசஸிங் எய்ட், மைக்கோடாக்சிங், ஆன்டிபயோட்டிக்ஸ், பார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் இரேடியேட்டட் ஃபுட். இது எல்லாத்த பத்தி பின்னாடி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் லிமிட்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்றா? இப்போ நீங்க ஃபுட் அடிட்டிவ் இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்கணும், பொட்டாசியம் அயோடைடு 2% தான் பயன்படுத்தணும், அதே மாதிரி ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ் 3% தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கு. ஏன் 3% தான் பயன்படுத்தணும்? எதுக்காக அந்த 3%? ஏன் 10% இருக்கக்கூடாதா? அப்படின்னா அந்த லிமிட் ஏன் வச்சிருக்காங்கன்னா 3% மேல உடம்புக்கு கேடா இருக்கலாம் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஃபுட் அடிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது யாரு? கண்டாமினன்ஸுக்கு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது யாரு? நீங்க எவ்வளவு பெஸ்டிசைட் அப்படிங்கிறது லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா அது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ. அடுத்து வந்து லே டவுன் ஃபுட் லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ளூடிங் கிளைம்ஸ் ஆன் ஹெல்த், நியூட்ரிஷன், ஸ்பெஷல் டயட்ரி யூசர்ஸ் அண்ட் ஃபுட் கேட்டகரி சிஸ்டம் ஃபார் ஃபுட். லேபிளிங் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு லேபிளிங் ஸ்டாண்டர்ட் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும்? 7th June 2013 எல்லா பேக்கேஜ் ஃபுட்டுக்கும் லேபிளிங் முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு. லேபிளிங் ஸ்டாண்டர்ட் நீங்க கண்மூடித்தனமா ஒரு லேபிளிங் விஷயத்த பண்ணலாமா? 100% ஆர்கானிக், ஏதோ ஒரு பொருள் 100% ஆர்கானிக்கா இருக்குமா? 100% நேச்சுரல் 100% நேச்சுரலா இருக்குமா? இருக்காது. இதை சாப்பிட்டா உடனே நீங்க வந்து 10 kg வெயிட்டை கெயின் பண்ணலாம், 10 kg வெயிட்டை லாஸ் பண்ணலாம், இருக்க முடியுமா? அது சயின்டிபிக்கா இருக்குமா? சயின்டிபிக்கா நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நீங்க ஹெல்த் கிளைம்ஸ் பண்ணும்போது, நியூட்ரிஷனல் கிளைம்ஸ் பண்ணும்போது, ஸ்பெஷல் டயட்ரி யூசர்ஸ் அப்படின்ற ஒரு பொருளை விற்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப கவனத்தோட அந்த இதை இது பண்ணணும். நீங்க கிளைம்ஸை கண்மூடித்தனமா ஒரு கிளைம்ஸை வந்து கொடுக்க முடியாது லேபிள்ல. டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர்னா ஒய் இன்க்ளூட் இன் தட் லேபிள் அப்படின்ற ரீசன் இருக்குல்ல. இப்ப இந்த குடிச்சு இந்த ஃபுட் ட்ரிங்க்ஸை குடிச்சு இவ்வளவு பேர் இதாயிருக்கிறாங்க, சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கணும்ல. அப்ப அந்த லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்றது யாரு? லேபிளிங்ல என்னென்ன பொருள் இருக்கணும்? பேட்ச் நம்பர் கொடுத்துருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்கணும், எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கணும், எம்ஆர்பி கொடுத்துருக்கணும். எம்ஆர்பில யூனிட் செல்லிங் பிரைஸ், லீகல் மீட்ராலஜி ஆக்ட்ல இப்ப யூனிட் செல்லிங் பிரைஸ் அப்படின்றத ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கு நீ எவ்வளவு காசு செலவு பண்ற அப்படின்றத கொடு அப்படின்றாங்க. பேட்ச் நம்பரை ப்ராப்பரா மென்ஷன் பண்ணு, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை நீ மென்ஷன் பண்ணு, கம்ப்ளீட் அட்ரஸை கொடு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், எவ்வளவு ஆர்டிஏ வேல்யூ இருக்கு ஒரு ஃபுட்ல அப்படின்றதெல்லாம் கொடு. எல்லாமே எவ்வளவு மினரல்ஸ் போடுற, எவ்வளவு ஃபுட் அடிட்டிவ்ஸ் போடுற, எல்லா விஷயத்தையும் நீ சொல்லும் போதுதான் அது வந்து கரெக்டான லேபிளிங் மெத்தட்ஸா இருக்கு. இப்ப 0 சுகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி வந்து சுக்ரலேஸ் வந்து 18% இருக்குன்னு கொடுத்தா அது எவ்வளவு பெரிய நம்மள ஏமாத்துற வேலை. 0 சுகர்னு முன்னாடி போட்டு நம்ம எடுத்து அதை சாப்பிடுறோம். ஆனா பின்னாடி 18% சுக்ரோஸ்
இருக்கு, அதுல கலோரி வேல்யூ இருக்கு, நமக்கு மறுபடியும் சுகர் இருக்குதானே, ஏன் ஜீரோ சுகர்னு முன்னாடி போடுற அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து செட் பண்றது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ தான். laying down method of sampling, analysis, exchange of information among enforcement agency, prescribing procedure and guidelines for accreditation of certification bodies and laboratories. எப்படி சாம்பிள் எடுக்கணும், ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன சாம்பிளிங்க கண்மூடித்தனமா போய் எடுத்துடலாமா? இப்போ ஒரு பருப்பு இருக்கு, பருப்பு வந்து ஒரு மூட்டையில இருக்கு, 4 மூட்டையில இருக்கு, நான் ஒரு சாம்பிள் வந்து ஒரு மூட்டையில மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மூட்டையில எடுக்காம விடலாமா? அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஹியூமாங்கஸா நம்ம வந்து இது பண்ணி ஒன்றாக்கி அதுல இருந்து ஒரு சாம்பிளிங். சாம்பிள்னா என்ன, ஒரு பெரிய லாட்ல இருந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் சாம்பிளை நான் வந்து அதுக்கு அந்த ஒரு இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளை நான் எடுத்து லேபுக்கு அனுப்புவேன். அதை எப்படி அனுப்பணும், எவ்வளவு குவான்டிட்டி அனுப்பணும், எந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டு அனுப்பணும். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் இருக்கு, மில்க் இருக்கு, மில்க்லாம் என்ன பண்ணணும், ஃபார்மலின் போட்டு அனுப்பணும். ப்ரிப்பேர்டு ஃபுட் இருக்கு, ப்ரிப்பேர்டு ஃபுட்னா என்ன, சிக்கன் மட்டன், அதெல்லாம் நான் எடுத்து சாம்பிளிங் லேபுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஆகணும், ஃபார்மலின் ஆட் பண்ணணும். ஃபார்மலின் ஆட் பண்ணா கெட்டு போயிடும். லேபுக்கு போறதுக்கு 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், சில டைம் லேட்டா கூட ஆகலாம். அப்ப கெட்டு போயிடுச்சுன்னா அதை எப்படி சாம்பிளிங் அனலைசிஸ் பண்ண முடியும்? இப்போ அதுக்கு ஃபார்மலின் எவ்வளவு ஆட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சாம்பிளிங் எப்படி அனலைஸ் பண்ணும், இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா, அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றது, மெத்தடை ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ தான். அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ், அக்ரிடேஷன், ஒரு லேப் அக்ரிடேஷன் வரணும்னா என்னென்ன விஷயங்களை வச்சிருக்கணும் அப்படின்ற எல்லா கைட்லைன்ஸையும் ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ தான். அடுத்து வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற டேக்கிங் அப் சம்மரைசிங் அண்ட் அனலைசிங் ரெலவென்ட் சயின்டிபிக் டெக்னிக்கல் டேட்டா ஆன் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர் எமர்ஜிங் ரிஸ்க் ரெசிடியூஸ் ஆஃப் வேரியஸ் கண்டாமினன்ட்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரேபிட் அலர்ட் சிஸ்டம் அமாங் அதர்ஸ். ஏன்னா சயின்டிபிக் டெக்னிக்கல் டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணணும். கரண்ட்ல சயின்டிபிக் டேட்டா என்ன இருக்கு, கரண்ட் சயின்டிபிக் ட்ரெண்ட் என்ன இருக்கு, முன்னாடியே சொல்லிட்டா கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். கோடெக்ஸ் இஸ் அ ஃபுட் கோட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் all which is gathering all food code of the countries, different countries what are all the food code have, எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு புக்கா வச்சிருப்பாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது இப்போ புதுசா ஏதாவது இது கொண்டு வந்தாங்க, இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் ஃபுட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற டெக்னிக்கல் டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம், சயின்டிபிக் டேட்டாவை எடுத்துக்கலாம். இப்போ அதை இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஏதாவது ரிஸ்க் எமர்ஜ் ஆகுதா, நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷவர்மா சாப்பிட்றவங்க இறந்து போயிருவாங்க. சில விஷயங்கள்ல தண்ணியில ஈகோலை கண்டாமினேஷன் வந்து அது மூலயமா இறக்குறவங்க இருக்கிறாங்க. டைஃபாய்டு வந்து தண்ணி மூலயமா பரவி அது மூலயமா இறக்குறவங்க இருக்காங்க. அப்ப அந்த எமர்ஜிக் ரிஸ்க் கிரியேட் ஆகும்போது அதை பத்தின இதை கிரியேட் பண்றது. ரேபிட் அலர்ட் சிஸ்டம், உடனே அந்த விஷயம் எப்படி பரவுறது, நியூஸ் பேப்பர்ல போடலாமா, டிவி நியூஸ் கொடுக்கலாமா, எல்லா மேனுஃபேக்சரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லா ரேபிட் ஃபுட் அலர்ட் சிஸ்டத்தையும் இவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ இம்போர்ட் ஃபுட் எல்லாம் எப்படி வருது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் ரிலேஷன் டு இம்போர்ட்டட் ஆர்டிகல். நம்ம கண்ட்ரில இருக்கிறத நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டை கொண்டு வந்து நம்ம சரி பண்ணிடணும். இம்போர்ட்டட் ஃபுட் ஒன்று வருது, இம்போர்ட்டட் யூல ஒரு ரெகுலேஷன் இருக்கு, யூரோப்பியன் யூனியன்ல, யூஎஸ்ஏல ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன் நமக்கு அடாப்ட் ஆகுதா, இங்க உள்ளார வரும்போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய மேங்கோஸை யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மேங்கோஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதுல வந்து இன்செக்ட் சைடு அதிகமா அடிக்கிறாங்க, அதுவும் இல்லாம பூச்சி தொல்லை இதுல வந்து அதிகமா இருக்குது, போல்வாவும் இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஏல. இந்த அல்போன்சா, இமாம் பசந்த், இந்த எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, யூஎஸ்ஏல பேன் பண்ணிட்டாங்க. வை, இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் வேற, அங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் வேற. இங்க வந்து ஒரு மாம்பழத்துல மேல இருக்கிற அந்த மாம்பழத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் பாக்குறோம், பல்ப் எவ்வளவு இருக்குன்னு தான் பாக்குறோம். ஆனா அங்க என்ன பாக்குறாங்கன்னா அந்த மாம்பழத்துல எவ்வளவு இன்செக்டிசைடு இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப ரெண்டுமே வேரியா இருக்கனால யூஎஸ்ஏ இப்ப நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்றது இல்ல. இப்ப இம்போர்ட்டட் ஆர்டிகல் ஃபுட்டு ப்ராப்பரா தான் வருதா வேற கண்ட்ரில இருந்து, அத்தரைஸ்டு ஆஃபீஸர் கரெக்டா பாக்குறாரா, அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டு, ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டத்துல ஏத்துறாங்களா, ஒரு பொருள் உள்ளார வருதுன்னா இந்த பொருள் வந்திருக்குங்க, இவ்வளவு குவான்டிட்டி வந்திருக்குன்னா அந்த ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் ஆன்லைன்ல ஏத்தணும். ஆன்லைன்ல ஏத்தும் போது தான் என்ஷூர் கிரெடிபிலிட்டி இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு, யார் வேணா பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபுட் இன்னைக்கு வந்திருக்கு, தூத்துக்குடி போர்ட்ல இருந்து இந்த ஃபுட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து கிரியேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அக்ராஸ் த கண்ட்ரீஸ் டு disseminate rapid, reliable and objective information about the food safety and issues of concern. அதாவது நம்ம இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதுல ஸ்ப்ரெட் ஆகுது. சோ மெனி இன்டர்நெட்ல டன்னஸ் கணக்குல இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இடையில கூட ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து பிளாஸ்டிக் ரைஸா இருக்குது, சைனால இருந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ல விட்டமின் ஏவை கோட் பண்ணுவாங்க, ஐரனை கோட் பண்ணுவாங்க, இரும்பு வந்து கோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விட்டமின் ஏ, ஐரன், இது ரெண்டுத்தையும் ஃபோர்ட்டிஃபைட் பண்ணுவாங்க. அந்த நீங்க நல்லா அலசுனீங்கன்னா அந்த விட்டமின் ஏ வந்து வெளியில வந்துடும். வெளியில வந்து 10 கிலோவுக்கு ஒரு அரிசி வீதம் தான் அதுல கோட்டட் பண்ணுவாங்க. இப்ப வெளியில வரும்போது அந்த அந்த ரைஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் தன்மையில இருக்கும்.
அதை வந்து மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே இது பிளாஸ்டிக் ரைஸ் சைனால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது யாரு? இப்ப ஏதாவது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது யாரு? எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்எஸ்ஐ தான் ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ சொல்றதை நம்புங்க. டிசிமினேட் ரேபிட் ரிலையபிள் ஆப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இஷ்யூஸ் கன்சர்ன். அதை கொடுக்கறது யாரு? எஃப்எஸ்எஸ்ஐ தான். ட்ரைனிங் ப்ரோக்ராம் பர் பர்சன் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டருக்கும் போஸ்ட் ஆக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டெல்லியில இருந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் அந்த சர்டிபிகேட் வேலிடா இருக்கும். அட்வான்ஸ்ட் ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு செக்டார்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ரொமோட் ஜெனரல் அவேர்னஸ் அபவுட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட், ப்ரொமோட்டிங் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டர்டேக்கன் பை இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். மற்ற கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கு. அங்கேயும் போய் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான ஃபுட் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்கன்றதை கேதர் பண்ணி அதையும் டிசிமினேட் பண்ணி கொலாபரேட் பண்றது யாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ தான். இப்போ ஃபுட்டு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடியது. இப்போ எஃப்எஸ்எஸ்ஐயோட ரோல் கீழ்கண்டவற்றுள் எந்த விஷயம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோட ரோல் கிடையாதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி பண்ணலாம்? விச் பிலோ ஆப்ஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ, நாட் எ ரோல் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு கேட்பாங்க. நாட் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி குறிச்சு வச்சுக்கணும். ரோல்னு கேட்டா ஓகே, நாட் அ ரோல், இது ரோலே இருக்காது, வேற ஏதோ ஒரு விஷயத்தை இடையில கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. வாட்டரை வந்து அனலைஸ் பண்றது, டேப் வாட்டரை அனலைஸ் பண்றது எஃப்எஸ்எஸ்ஐயோட ரோல் அப்படின்ற இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. டேப் வாட்டர் எஃப்எஸ்எஸ்ஐயோட ரோல் இல்ல. அந்த வாட்டரை நீங்க ஃபுட்டுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அதை இது பண்றதா எஃப்எஸ்எஸ்ஐயோட அதோட ஸ்டாண்டர்டை தான் வாட்டர் இது சொல்ல முடியும். டேப் பைப்போட ஸ்டாண்டர்டை எஃப்எஸ்எஸ்ஐ எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஈவன் டேப் பைப்போட ஸ்டாண்டர்டு இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணிட்டாங்க. சாரி, ட்ரிங்கிங் வாட்டர் தனியா வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு ரீசெண்டா. அடுத்து வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் எப்போ வந்ததுன்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2011ல வந்துச்சு. ரூல்ஸ்னா என்ன? ஆக்ட்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் செக்ஷன் 37ல கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட பவர்ஸ் செக்ஷன் 38ல கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. சாம்பிள் எடுக்கணும்னா எப்படி சாம்பிள் எடுக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி சாம்பிள் எடுக்கணும், சாம்பிள் எடுத்து எதுல பேக் பண்ணணும், எந்த கிளாத் கவர்ல வைக்கணும், எத்தனை நாளுக்குள்ளார அனுப்பணும், இப்போ சப்போஸ் ஏதாவது ப்ரிப்பேர்டு ஃபுட்டா இருந்தா அதை எப்படி அனுப்பணும், எந்த மாதிரி நாட் போடணும், எந்த மாதிரி அரக்கு வைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பின்னாடி சாம்பிளிங் எடுக்கிற அந்த கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த இதை பத்தின எல்லா டீடைல்டு இன்ஃபர்மேஷனும் எதுல கொடுத்துருப்பாங்கன்னா ரூல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த டெசிக்னேட் ஆஃபீஸரோட ரோல் என்ன, டெசிக்னேட் ஆஃபீஸர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லா விஷயத்தையும் ரூல்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல் 2011 ஹேவ் பீன் ஃப்ரேம்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்றாங்க. முன்னாடியே சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏதோ ஒரு விஷயத்த ஃபுட்னு நம்ம ஆட் பண்ணோம்னா யாருக்கு பவர் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. அஸ் பர் செக்ஷன் 91, 92 ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ 2006. 91னா ஒண்ணு இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எஃப்எஸ்எஸ்ஐல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றது செக்ஷன் 91. செக்ஷன் 92 ஃபுட் அத்தாரிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, ஃபுட் அத்தாரிட்டிக்கும் பவர் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்றது தனியா கொடுத்துருக்காங்க, ஃபுட் அத்தாரிட்டிக்கு என்ன பவர் இருக்குன்றது தனியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்துட்டு ஃபுட் அத்தாரிட்டினா என்னன்னு பார்க்க போறோம் அடுத்தடுத்த செக்ஷன்ல. ரூல்ஸ் மெயின்லி கவர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ வேரியஸ் பாடிஸ் அண்டர் இட். அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஃபங்க்ஷனிங் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ எப்படி இருக்கு. இன்ன வரைக்கும் 5 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 2011ல வந்ததுல 5 அமெண்ட்மெண்ட் இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க கரண்ட்ல டில் நவ். அதே மாதிரி இப்போ எஃப்எஸ்எஸ்ஐயோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ ரீசெண்டா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2024ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம எஃப்எஸ்எஸ் ரூல்ஸ் வந்து பாக்குறப்ப பார்ப்போம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன்ஸும் 2011ல 6 கீ ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல இன்ன வரைக்கும் எத்தனை ரெகுலேஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். செக்ஷன் 91 சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்றது. செக்ஷன் 92ல ஃபுட் அத்தாரிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்றது வந்து ஃபுட் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். 2 செக்ஷன் நீங்க பாத்துக்கணும். செக்ஷன் 92(1) ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 எம்பவர் தி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபுட் அத்தாரிட்டி டு மேக் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் இன் கன்சிஸ்டன்ட் வித் த ஆக்ட் ரூல்ஸ் மேட் தேர் அண்டர். ஃபுட் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் உருவாக்கலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கலாம். கன்சிஸ்டன்ட் வித் எதோட தொடர்புடைய, எதோட கன்சிஸ்டன்டா இருக்கணும், ஆக்ட் ரூல்ஸ்ல கன்சிஸ்டன்டா இருந்து ஃபுட் அத்தாரிட்டி உருவாக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க.
After the enactment of FSSAI Act 2006, FSSAI has drafted 6 principal regulation through extensive consultation and deliberation with various stakeholders. எல்லா ஸ்டாக்ஹோல்டர்ஸையும் பேசி 6 key principle 2011ல கொண்டு வராங்க. FSSAI ஆக்ட் எப்ப ஆபரேஷனலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2011 தான். 6 key principal ரெகுலேஷனும் கொண்டு வராங்க. எல்லா ரெகுலேஷனும் கொண்டு வரல. 6 முக்கியமான ரெகுலேஷன் கொண்டு வராங்க. These regulations were notified gazette. Notifiedங்கிறது வேற, enacted came into force. Notified enactங்கிறது ஒண்ணு, came into forceங்கிறது வேற. ஓகே, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாவே நோட்டிஃபைட் ஆயிடுது. ஒரு ஒரு பில் வந்து ஆக்டா மாறிடுது. அது எப்ப கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்றதுனா அதுதான் ஃபீல்டுக்கு வருது. நோட்டிஃபை எப்ப பண்றாங்கன்னா 1st ஆகஸ்ட் 2011 6 கீ பிரின்சிபல் ரெகுலேஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் 5th ஆகஸ்ட் 2011. 5th ஆகஸ்ட் 2011ல எத்தனை ரெகுலேஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 6 கீ ரெகுலேஷன் அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். FSSAI till now notified. இன்ன வரைக்கும் எத்தனை ரெகுலேஷன்ஸ் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க இதே மாதிரியே. அப்போ 6 ரெகுலேஷன்ஸ் இருந்தது. இப்போ 2025 கரண்ட் இன்னைய டேட்ல 28 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 22 சயின்டிபிக் ரெகுலேஷன், 6 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது, சயின்டிபிக் ரெகுலேஷன்ஸ் தான் தேவை. இன்ன வரைக்கும் 22 சயின்டிபிக் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. டோட்டலா 28 ரெகுலேஷன் வந்திருக்கு. அந்த 6 கீ ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னல 2011ல. அது என்னென்ன ரெகுலேஷன்னா, இப்போ இந்த ரெகுலேஷன்ஸ்ல நீங்க என்ன பார்க்கணும்னா டீடைல்டா ரெகுலேஷன் ஒரு முக்கியமான ரெகுலேஷன் பார்க்க போறோம். அந்த இயரை பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் பிசினஸ் ரெகுலேஷன் 2011. லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்னு சொல்லியாச்சு 2011ல இருந்து. அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும்ல, அதுக்கு ஒரு எலாபரேட்டான டிஸ்கஷன் வேணும்ல. யாரு சின்ன சின்ன லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் வச்சுக்கணும்? 12 lakh கீழே இருக்கிறவங்களாம், ஒரு வருஷத்துக்கு 12 lakh கீழே சம்பாதிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கணும். 12 lakhல இருந்து 5 crore சம்பாதிக்கிறவங்க ஸ்டேட் லைசன்ஸ் வச்சுக்கணும். 5 crore இருந்து 20 crore அண்ட் எபோவ் சம்பாதிக்கிறவங்க சென்ட்ரல் லைசன்ஸ் வச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ல தான் 2011ல வருது. ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சேல்ஸ். சில விஷயத்த ப்ரொஹிபிட் பண்ணணும். எந்த விஷயத்த ப்ரொஹிபிட் பண்ணணும்? ஆல்கஹால் வந்து ஸ்டாண்டர்ட்ஸே இருக்கு. ஆனா டொபாக்கோ கன்சியூம் பண்ணக்கூடாது, டொபாக்கோ ஃபுட்ல வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரொஹிபிட் பண்றாங்க. சில பொருட்களை இப்போ வந்து எத்திலின் ஆக்சைடு அப்படின்றத வந்து ஃபுட்ல வந்து ஆட் பண்ணக்கூடாது, அதை ப்ரொஹிபிட் பண்றாங்க. ப்ரொஹிபிட்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல், சில இதுக்கு தடை விதிக்கிறாங்க. அது என்னென்ன உணவுப் பொருள் அப்படின்னு 2011ல வருது. பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன் 2011. இந்த விஷயத்த மட்டும் ஏன் ஸ்டார் போட்டிருக்கு அப்படின்னா, பேக்கேஜிங் லேபிளிங் ரெகுலேஷன்ல சில மாறுதல்களை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2011 நீக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு புது 2 ரெகுலேஷனா ஆட் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேக்கேஜிங் ரெகுலேஷன். பேக்கேஜிங்கே தனியா பிரிச்சுட்டாங்க. என்னென்ன பொருள் என்னென்ன பேக்கேஜ் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃபுட் கிரேடா இருக்கா இல்லையா அப்படின்றத 2011ல இருந்த ரெகுலேஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு 2 புது ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேக்கேஜிங் ரெகுலேஷன் 2018, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன் 2020. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கேஜிங் ரெகுலேஷன் 2018ல வருது, லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன் 2020ல வருது. லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன் எந்த மாதிரி லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கணுங்கிறது, பேக்கேஜிங் ரெகுலேஷன் என்னென்ன பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கிறத பத்தி இருக்கு. அடுத்து வந்து கண்டாமினன்ட்ஸ் டாக்ஸிங் ரெசிடியூஸ். இந்த கண்டாமினன்ட்ஸ் டாக்ஸிங் ரெசிடியூஸ்ல எவ்வளவு லிமிட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் 2011ல. லெபார்டரி சாம்பிளிங் அனலைசிஸ், லைசன்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி சாம்பிள் எடுத்தாதான் அந்த ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர் பயப்படுவான். சாம்பிள் எடுத்து நம்ம பொருளை தரம் பார்க்குறாங்க, இப்போ நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுனா அந்த சாம்பிள் எப்படி அனுப்புவீங்க, லேபுக்கு எத்தனை நாளுக்குள்ள ரிசல்ட் கொடுக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுட் அடிட்டிவ்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்ல. ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் தான் லேப் அனலைஸ் பண்ண முடியும். அந்த ரெகுலேஷன், இந்த 6 ரெகுலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் பேக்கேஜிங் லேபிளிங் ரெகுலேஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு பேக்கேஜிங் ரெகுலேஷன் 2018லையும் லேபிளிங் டிஸ்பிளே ரெகுலேஷன் 2020லையும் வருது. ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் ரெகுலேஷனு, ப்ரொஹிபிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல் வருது, கண்டாமினன்ட் டாக்ஸின் ரெசிடியூஸ் வருது, லெபார்டரி சாம்பிளிங் அனலைசிஸ் ரெகுலேஷன் வருது, ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அடிட்டிவ்ஸ் அப்படின்ற ரெகுலேஷனும் 2011ல வருது. நீங்களா இந்த 6 ரெகுலேஷன்ஸை 5th ஆகஸ்ட் 2011ல கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. எப்போ நோட்டிஃபை பண்றாங்கன்னா 1st ஆகஸ்ட் 2011. இந்த ரெகுலேஷன் சயின்டிபிக் ரெகுலேஷன்ஸ் தான் அதில் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் விஷயத்தையும் நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா இதுல முக்கியமா நீங்க வந்து இயரை வந்து பாத்துக்கணும். இயர் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. டீடைல்டா நம்ம ஒரு ரெகுலேஷன்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஆனா எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க, இப்போ உதாரணத்துக்கு ஃபுட் ரீகால் ரெகுலேஷன் இப்போ வந்து 2011ல வந்திருக்கு. இம்போர்ட் ரெகுலேஷன் 2017. இம்போர்ட்னா அத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஞாபகம் வரும், ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும், FICS அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதே மாதிரி நான் ஸ்பெசிஃபைட் ஃபுட் ரெகுலேஷன் 2017, ஆர்கானிக் ஃபுட் ரெகுலேஷன் 2017, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். சயின்டிபிக் ரெகுலேஷன் 22 இருக்கு.
ரீசெண்டா கொண்டு வந்த ரெகுலேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2022ல வீகன் ஃபுட்ஸ் அப்படின்ற ரெகுலேஷன் வந்திருக்கு. ஆயுர்வேதா ஆகாரா அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் வந்திருக்கு. ரீசெண்டா உருவாக்குன ரெகுலேஷன்ஸ். இன்ஃபான்ட் ஃபுட்டுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அந்த இயரை பார்த்து வச்சுக்கணும். பேக்கேஜிங் ரெகுலேஷன் 2018, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கிரைம் ரெகுலேஷன் 2018. இந்த 2 ஸ்லைட்ல இருக்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறது தான். இதுல எக்ஸ்பிளனேஷன் எதுவும் பண்றதுக்கு இல்ல. அதே மாதிரி இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன். இது நமக்கு தேவையே இல்லை. சயின்டிபிக் ரெகுலேஷன் தான் தேவை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன் எவ்வளவு வேணா இருக்கலாம். சயின்டிபிக் ரெகுலேஷன் 22. அது மாதிரி எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்டை கண்டினியூஸா நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்கன்னா டெய்லி நீங்க போய் பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது அப்டேட் வருதா, ஏதாவது நியூஸ் பேப்பர் விஷயங்கள் வருதா, ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கா, சயின்டிபிக் பேனல் ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா, சயின்டிபிக் கமிட்டி ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா, புதுசா ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. இப்போ இது வந்து இன்ன வரைக்கும் எஃப்எஸ்எஸ்சியோட பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம். இப்போ லைசன்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். லைசன்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷனே நம்ம பின்னாடி பார்க்க போறோம். லைசன்ஸ்னா என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, லைசன்ஸ் நம்பர். நீங்க எந்த கடைகளுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரிடாமினன்ட் பிளேஸ்ல கன்சியூமருக்கு தெரியுற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை ஒட்டியிருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா போஸ்காஸ் ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் சிஸ்டம் போஸ்காஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்ல போய் எஃபிஓ சர்ச் அப்படின்றதுல அந்த லைசன்ஸ் நம்பரை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கா, ஆக்டிவ்ல இல்லையா, எந்த இடத்துல இருக்கு, எத்தனை வருஷமா ஆக்டிவ்ல இருக்கு, என்னென்ன பொருளை அவங்க விற்கலாம் அப்படின்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்கன்ற அளவுக்கு நீங்க பார்க்கலாம். மேலும் நீங்க எப்பவுமே ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த 14 டிஜிட் நம்பர் இருக்கா, லைசன்ஸ் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கடையை எல்லா கடைகளையும் ரன் பண்ணோம். 2011ல மேண்டேட்டரி லைசன்ஸா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு செக்யூர் a food business, food license or food registration before initiating the operation. Before initiating the operation. நீ வந்து கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும். FSSAI issues license to FBO, ensuring the safety of the food products they are offered for consumption. Safety of the food product யாராவது ஒருத்தங்க இப்போ லைசன்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான ஷெட்யூல் ஃபோர் டிக்ளரேஷன் கிளீனிங்கா வச்சிருக்கணும், ட்ரைனேஜ் பக்கத்துல இருக்கக்கூடாது, புகை அண்டக்கூடாது, கால்வாயெல்லாம் கரெக்டா நீங்க மூடி இருக்கணும், அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ணோம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்னா இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லைசன்ஸே கொடுப்போம். அப்போ அதுக்காக நீ லைசன்ஸை வாங்கு. லைசன்ஸை வாங்கி என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ளார வா. லைசன்ஸை வாங்கிட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் போஸ்டாக்னு. இந்த போஸ்டாக் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ளார வா. தரமான உணவுப் பொருளை கொடு, சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட்டை கொடு அப்படின்றதா மேண்டேட்ரி. அப்போ லைசன்ஸுங்கிறது மஸ்ட். இந்த லைசன்ஸ் நம்பர் எத்தனை டிஜிட்ல இருக்குன்னா 14 டிஜிட்ல இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர்னா லைசன்ஸை அப்ளை பண்ணும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், 17 டிஜிட் வரும். லைசன்ஸை அப்ளை பண்ண உடனே அந்த லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா ஆஸ் அத்தாரிட்டியா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இப்போ நான் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு அதை அப்ரூவ் கொடுத்துட்டேன், ஓகே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்டோம்னா 14 டிஜிட் லைசன்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும். திஸ் அலாங் வித் எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ மஸ்ட் பி ப்ரிடாமினன்ட்லி டிஸ்பிளே ஆன் த ஃபுட் ப்ராடக்ட் பேக்கேஜிங். எல்லா பேக்கேஜ்லயும் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை போட்டுக்கணும். அதே மாதிரி நுகர்வோருக்கு தெரியுற மாதிரி ஒட்டி இருக்கணும். கன்சியூமருக்கு அந்த கல்லாப்பெட்டிக்கு பின்னாடி ஒட்டி இருக்கணும். 14 digit license number displayed on the product packaging or at the premises serves means to verify the status and validity of the FSSAI license. ஏன் நுகர்வோர் தெரியுற மாதிரி சொல்றாங்க, லைசன்ஸ் இல்லாம கடன் நடத்தக்கூடாது. நீ போஸ்காஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளார போய் எஃபிஓ சர்ச்சை தட்டி அதுல போய் இந்த லைசன்ஸ் நம்பரை போட்டா லைசன்ஸ் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கணும். இல்லைன்னா உடனே நீங்க வந்து அந்த கன்சர்ன்டு ஃபுட் அத்தாரிட்டியை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை 14 டிஜிட் இருக்குன்னு சொன்னால இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. 14 டிஜிட் நம்பரை டைசெக்ட் பண்றாங்க, 5 செக்மெண்ட்ஸா டிஸ்டிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1 மொத்தம் 14 நம்பர் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெட்டி மேனுஃபேக்சரர், பெட்டி ரீட்டைலர், பெட்டி ரெஸ்டாரண்ட். சின்ன கடைகள் 12 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள ஒரு கடையை, ஒரு நாளைக்கு 12 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள கடையா ஆர்சி, அதை வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. 12 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற கீழே இருக்கிற கடைகளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது, அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. 12 லட்ச ரூபாய்க்கு மேல 5 கோடி ரூபாய்க்கு உள்ளார இருக்கிற கடைகளுக்கு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ல டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் டிஓ அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவரு வந்து லைசன்ஸ் கொடுப்பாரு. ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கொடுக்குறது, லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் கொடுக்குறது. ரெண்டுமே 14 டிஜிட் தான். அதுக்கு மேல போச்சு 5 crore இருந்து 20 crore மேல போகுது அப்படின்னா அதை சென்ட்ரல் லைசன்ஸ்ல வந்தது. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பார்ப்பாரு. ஓகேங்களா? சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், சென்ட்ரல் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் பார்ப்பாங்க. இப்போ எப்படி இந்த 14 டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்றீங்களா சார், அதை எப்படி டைசெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் 1 அப்படின்னு இருந்தா அது வந்து லைசன்ஸ், 2 அப்படின்னு இருந்தா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். 2ன்னு போட்டிருக்காங்கன்னா அது வந்து சின்ன கடை, 12 லட்ச ரூபாய்க்கு கீழே ஓடுற கடை. 1ன்னு போட்டிருக்காங்கன்னா அது வந்து பெரிய கடை, 12 லட்ச ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் ஓடக்கூடிய கடை. ஓகேங்களா? அதனாலதான் அது அப்படி போட்டிருக்காங்க. ஃபுட் பிசினஸ் ஹேவிங்
எஃப்எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ் ஆர் நாட். ஒன்னுன்னு போட்டிருந்தாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா லைசன்ஸ். அடுத்த 2 டிஜிட், ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட், அடுத்த 2 டிஜிட் வந்து ஸ்டேட் கோடு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் கோடு என்ன அப்படின்னு சொன்னா 24. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட ஸ்டேட் கோட் 24. அடுத்து எந்த இயர்ல கொடுத்துருக்காங்க? அடுத்து இருக்கிற 2 நம்பர் வந்து இப்ப 2025 அப்படின்னா 25ன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இயர் when FSSAI registration or license obtained. ஓகேங்களா? அடுத்து வந்து ரிஜிஸ்டர் ஆபீசர் அண்டர் whom FSSAI license obtained. இப்ப ஒவ்வொரு ஆபீசருக்கும் ஒரு கோடு இருக்கு. இப்ப நான் பெரம்பலூர்ல ஃபுட் சேஃப்டி ஆபீசர், என்னோட கோட் நம்பர் வந்து 148. ஓகேங்களா? 148 அப்படிங்கிறது 3 டிஜிட் நம்பர். ஒருத்தங்களுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கு. என்னோட கோடு வந்து 148. அடுத்து வந்து சீரியல் நம்பர் ஆஃப் த ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர். இந்த சீரியல் நம்பர் தான் யூனிக்கா இருக்கும். மிச்சம் எல்லாமே ஒரே விஷயமா தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே ஒரு ஏரியாவுக்கு ஒரே விஷயமா தான் இருக்கும். இயர் வந்து மாறுபடும் மொழியா இந்த சீரியல் நம்பர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். சீரியல் நம்பருங்கிறது 5 2 4 6 நம்பர் வந்து சீரியல் நம்பர், யூனிக்கான நம்பர். அதை வச்சுதான் நம்ம டிஸ்டிங் பண்ண முடியும். 5 கேரக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து லைசன்ஸா அல்லது ரிஜிஸ்ட்ரேஷனான்னு பார்க்க முடியும். 2வது வந்து ஸ்டேட் கோடு, 3வது வந்து எந்த இயர்ல அப்டைன் பண்ணாங்க, 4வது வந்து அந்த ஆபீசர் கோடு. இந்த ஆபீசருக்கு இண்டிவிஜுவல் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது 5 வந்து சீரியல் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு இந்த லைசன்ஸை பாருங்க. இது வந்து என்னோட ஏரியால ஒரு நூன் மில் சென்டர் அங்கன்வாடி மையத்துக்கு நான் கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஆபிஸ்ன்னு சொல்லிட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஓடுற கடைகளை ரிஜிஸ்ட்ரேஷன் கடைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நான் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கீழே இருக்கு பாருங்க. நான் தான் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டிங்கனால அதை நான் சைன் பண்ணியிருக்கிறது, சைன் பண்ணியிருக்கிறது அதில் வரும். சரி, இங்க வச்சிடறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எத்தனை இருக்கு? 14 டிஜிட் இருக்கான்னு பாருங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதுல என்னென்ன இருக்கும்? பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கடை வச்சிருக்கிறவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். எந்த ஏரியால வருது, கைண்ட் ஆஃப் பிசினஸ், என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ் வச்சிருக்காங்க, இஷ்யூட் ஆன், எந்த டேட்ல இஷ்யூ பண்றாங்க, எந்த டேட் வரைக்கும் வேலிட் இருக்கு. இது வந்து 1ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 1 இயர்ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர், ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர், கடைக்காரங்க அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்குள்ளார இருக்கிற விஷயங்கள். 3 இயர்ஸ், 1 இயர்க்கு அப்ளை பண்ணலாம், 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 5 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த 2 அப்படின்னு இதை போட்டிருக்கு அப்படின்னா, நம்ம 1ன்னு போட்டிருந்தா லைசன்ஸ் 12 லேக்ல இருந்து 5 crore வரைக்கும். 2ன்னு போட்டிருக்கு, அப்ப வந்து சின்ன கடை. 24 தமிழ்நாடோட கோடுன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன போட்டிருக்காங்க? 24 அடுத்த 2 நம்பர் இயர். எந்த இயர்ல போட்டிருக்காங்க அப்படின்னா 2024 அவங்க போட்டிருக்காங்க. 2024 தான் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. 148 என்னோட கோட் நம்பர் சொல்லிட்டேன். பெரம்பலூரோட கோட் நம்பர் என்ன 140. இது என்னோட இண்டிவிஜுவல் கோட் நம்பர். அடுத்து வந்து சீரியல் நம்பர். மொத்தம் 6 நம்பர். இதான் யூனிக்கான விஷயம். இந்த விஷயங்கள் தான் மாறுபடும் எல்லா இதுலயுமே. ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் ஆர் ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், 2 வந்து ஸ்டேட் கோடு, 3 வந்து இயர், 4 வந்து அந்த அத்தரைஸ்ட் ஆபீசரோட கோடு. லைசன்ஸ் கொடுக்குறவரோட கோடு ஒன்று இருக்கும், ஆர்சி கொடுக்குறவருக்கு கோடு ஒன்று இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் 14 டிஜிட் கோடு. இந்த 14 டிஜிட் லைசன்ஸ் நம்பர் வாங்கியிருக்கணும், அது வேலிட்ல இருக்கணும். அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ போட்டிருக்கணும். பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ல இந்த லைசன்ஸ் நம்பர் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பேக்கேஜிங் அதே மாதிரி ப்ரிடாமினன்ட் பிளேஸ்ல இதை வந்து ஒட்டியிருக்கணும். இதெல்லாம் ரூல் பேசிக்கா. இப்போ அடுத்து வந்து எத்தனை ஃபுட் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு? இப்போ எத்தனை ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு சார்? நிறைய எவ்வளவு கணக்கான உணவுப் பொருட்கள் இருக்கு. அதை எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா 21 ஃபுட் கேட்டகரிஸ்குள்ளார கொண்டு வராங்க. 21 ஃபுட் கேட்டகரி தான் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் ரெகுலேஷன் படி 21 ஃபுட் கேட்டகரிஸ் தான் இருக்கு. இல்லை ரீசெண்டா ஆட் பண்ண ஃபுட் கேட்டகரி எது அப்படின்னு சொன்னா இந்தியன் ஸ்வீட்ஸ், இந்தியன் ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ் ப்ராடக்ட். இந்த ஃபுட் ப்ராடக்ட் ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க. 2022ல ஆட் பண்ணாங்க. இந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே நீங்க படிக்கக்கூடியதுதான். ஸ்லைட்லயே நான் கொடுத்துருக்கிறேன். 1ல இருந்து 101. இதுல 18 ஃபுட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 99 போயிட்டாங்க. சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு ஃபுட் 100, ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் இந்த இதெல்லாம் இல்லாத விஷயங்களை இதை கொடுக்குறாங்க. 101 ஹெம்ப் சீட்ஸ் அண்ட் சீட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அந்த அனிமல் ஃபீடையும் இப்போ கொண்டு வர போறாங்க. அனிமல் ஃபீடையும் ஃபுட்டுக்குள்ளார கொண்டு வர போறாங்கன்றதுக்கான முன்முயற்சி தான் அந்த 101 செக்ஷன் ஹெம்ப் சீட்ஸ் அண்ட் சீட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 21 ஃபுட் கேட்டகரிஸ் இருக்கு. எவ்வளோ சயின்டிபிக் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க? 22 சயின்டிபிக் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். 8 சயின்டிபிக் பேனல் இருக்கு. கரண்ட்ல ஆரம்பிக்கிறப்ப 8 சயின்டிபிக் பேனல் இருந்துச்சு. இப்போ நிறைய சயின்டிபிக் பேனல் வந்துருச்சு. 22 சயின்டிபிக் பேனல்ஸ், 23 சயின்டிபிக் பேனல்ஸ் வந்துருச்சு. அதுலேயே ஹரிசாண்டல் பேனல்ஸ், வெர்டிகல் பேனல்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ எத்தனை ஃபுட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 101 மொத்தம்
நாட் ஒன் கொடுத்துருக்காங்க. 21 ஃபுட் கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்னும் நல்லா டீப்பா போய் படிக்கணும்னா கன்ஃபெக்ஷனரி எந்த ஃபுட் கேட்டகரியில இருக்கு எஃப்எஸ்எஸ்சில அப்படின்னா 5, பிவரேஜஸ் 14, ஹெம்ப் சீட் 101, அந்த மாதிரி அளவு கூட நீங்க படிச்சு வச்சுக்கணும். நான் ஒரு ஒரு கொஸ்டின் கூட நம்மள அந்த ரேங்க்ல பின்னாடி போய்க்கலாம். ஈச் அண்ட் ஒரு ஒரு கிளாஸ் டீச்சரா நான் வந்து ஒரு மென்டாரா பேசிக்கான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதை இன்னும் டீட்டெயில்டா போய் படிக்க வேண்டியது உங்களோட இது. அடுத்து வந்து இன்னையோட இந்த வகுப்பு முடியுது. இப்போ வந்து நவ் யுவர் டர்ன். உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸை நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்ததுல எடுத்த கொஸ்டின்ஸை நான் இங்க வந்து டிஸ்பிளே பண்றேன். டிஸ்பிளே பண்ணிட்டு நீங்க அதை கிளியரா பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பத்தின டிஸ்கஷன் வச்சுக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆப்ரேஷனலைஸ் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த ஜெனிசிஸ் பிக்சர்ல ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். கிரெடிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, எல்லா வார்த்தையும் நீங்க முக்கியம். அதை வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? எப்போ வந்து பிளஸ் எஃப் லோகோ கொண்டு வந்தாங்க 2016ல. ஆனா 45 ரெகுலேஷன் வந்து 2018. பிளஸ் எஃப் அப்படின்ற லோகோ கொண்டு வந்து 2016. பேக்கேஜ் எப்போ வந்து ஒரு கன்சியூமருக்கு வெளியில கொண்டுட்டு வரணும், கன்சியூமருக்கு தெரியிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணும் பேக்கேஜ் இது அப்படின்னு முடிவு பண்ணது 2013, 7th June 2013. லேபிள்ல மேண்டேட்டரி அப்படின்னு கொண்டு 7th June 2013. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ அதுல என்ன ஆப்ரேஷனலைஸ்னு ஒரு வார்த்தை இருந்துச்சா? எப்ப ஆப்ரேஷனலைஸ் பண்ணாங்க? சரி, அப்ரிவேஷன் நிறைய அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். எஃப்எஸ்எஸ்சியோட அப்ரிவேஷன், எஃப்ஐசிஎஸ் ஓட அப்ரிவேஷன், எஃப் எஃப்எஃப்ஆர்எஸ், எஃப்எஃப்ஆர்சி ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி பிஏஎஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஐஎஸ்ஓனா அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோம். டிஎம்ஐனா அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோம். அக்மார்க் அப்படின்றோட அப்ரிவேஷன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அக்மார்க் முத்திரை. இப்போ அதோட விரிவாக்கம் பார்த்தோம். எஃப்எஸ்எஸ்சியோட விரிவாக்கம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விரிவாக்கம் பார்த்துருக்கோம். எஃப்எஸ்எம்எஸ் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ரிவேஷன் எல்லாமே முக்கியம். அப்ரிவேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ செட்டப் எப்போ செட்டப் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ லைசன்ஸ் நம்பர் மேண்டேட்டட் ஆன் பேக்கேஜ் ரிப்போர்ட் எப்போ மேண்டேட் பண்ணப்பட்டாங்க? ஹவு many ரெகுலேஷன் எஃப்எஸ்எஸ்ஐ டில் நவ் நோட்டிஃபைடு? கொஸ்டின் திருப்பி படிச்சுப்பாங்க. ஹவு many ரெகுலேஷன்ஸ் நோட்டிஃபைடு? வீகன் ஃபுட் ரெகுலேஷன் நோட்டிஃபைடு ஆன், சாரி அந்த ஆன்ற வார்த்தை இல்லை, எப்போ நோட்டிஃபை பண்ணாங்க? எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேஷ் டிஜிட். லைசன்ஸ் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்டிருக்கிறேன். as per FSSA, how many food categories are there? எவ்வளவு ஃபுட் கேட்டகரிஸ் இருக்கு? as per FSSA, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? எவ்வளவு ஃபுட் கேட்டகரி இருக்கு? இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஆன்சர் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்பேன். இந்த கொஸ்டினை இண்டிவிஜுவலா நீங்க இந்த கிளாஸ் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் பார்ப்போம். தேங்க்யூ.